சூசு என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆன்மீக நகரம், நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் நிறைய கோயில் இருக்கு. அது இங்கே நிற்கக்கூடிய இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நமக்கு அனைத்து கஷ்டங்களும் நமக்கு தீரணும். குறிப்பாக நிறைய பேருக்கு என்னங்க வாழ்க்கையில் கஷ்டம், கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை இருக்காது. சில பேருக்கு வயதாகிருக்கும், கல்யாணமே ஆயிருக்காது. வீட்டில் நிறைய பணம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட மனசில் நிம்மதியே இருக்காது. சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏன் வருதுன்னே தெரியாது, அப்படி வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு காசு நிறைய இருக்கும், ஆனால் தீராத நோய்கள் அதிகமாக இருக்கும். இப்படி எல்லா கஷ்டமும் எனக்கு இருக்கு, எல்லா மருத்துவத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனால் நான் எங்கே போனால் என்னுடைய அனைத்து பிரச்சனையும் தீரும் அப்படின்னா, கடவுள் இருக்காரு அப்படின்றத நம்புறவங்க எல்லாரும் நிச்சயமா இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது வருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிறைய விதமான நமக்கு இன்னும் ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கிறது தான் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயில். இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்களுக்கு பல நாடுகள், பல ஊர்கள், பல மாநிலங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து நிறைய மக்களுடைய கூட்டத்தை நம்ம இங்க பார்க்க முடியுது. அவங்கள கேட்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு பாஷையிலையும், தெலுங்குல இருந்தாலும் சரி, மலையாளத்திலையும் சரி, அழகிய தமிழ் மொழியிலையும் சரி, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது நம்மள மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. அடடா, திருவண்ணாமலையில் இருந்துட்டு நமக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை தரிசிச்சா என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நான் சொல்றதை விட இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் இந்த கோயில மறுபடியும் இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயிலை பத்தி என்ன சொல்றாங்க, இந்த கோயிலுக்கு வந்து போறதால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போலாம். நமது சூசு என்டர்டைன்மெண்ட் யூடியூப் சேனலில் மிக விரைவில் ஆன்மீக தலமும் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் கிரிவல பாதையில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலின் மர்மமும் மகிழ்ச்சியும் தரும் மாபெரும் மர்மங்கள் நிறைந்த கோவிலின் மறுபக்கம் அனைத்து வினைகளையும் தீர்க்கும் இடுக்கு பிள்ளையார் கோவிலின் அறியா மர்ம பக்கத்தின் மறுபக்கம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக இருக்கும் இந்த தலத்தில் மாபெரும் உலக அதிசயங்கள் 7 என்பார்கள். இது நமக்கெல்லாம் எட்டாக்கனியாக இருக்கும் மாபெரும் அதிசயம். இப்படிப்பட்ட அதிசயத்தை நமது யூடியூப் தொலைக்காட்சி உங்கள் முன்னே பார்வைக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் பல நாடுகள், பல மாநிலங்கள், குறிப்பாக தெலுங்கானாவை சேர்ந்த மக்களினுடைய பிரதான கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை கேட்கும் போது அவர்கள் ஒரே ஒன்றைத்தான் சொல்கிறார்கள், அண்ணாமலையார் என்றாலே தனது தகப்பன், எதை நாங்கள் நோக்கி வருகிறோமே அதை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலையார் என்று அவர்கள் சொல்லும் போது மெய் சிலிர்க்கும் வகையில் நமக்கு அவைகள் அமைகின்றதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நீண்ட வரிசையில் மக்களுடைய திரளான கூட்டம் இன்று இங்கே இடுக்கு பிள்ளையாரை தரிசிக்கவும் இடுக்கு பிள்ளையார் நுழைவை கடந்து வரும் காத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருவண்ணாமலையில நிறைய நேயர்கள் வந்து வீட்டில் இருப்பீங்க, இல்ல திருவண்ணாமலை சுற்றிய கிராமங்கள்ல இருப்பீங்க. ஆனா உள்ள வர்றதுக்கு நம்ம கிராமம் தானே, நம்ம பக்கத்துல தான் இருக்கும், வர்றதில்லை. ஆனா இங்க பாருங்களேன், தெலுங்கானால இருந்து, மலையாள கேரளாவில இருந்து, கேரளாவில இருந்து தெலுங்கானாவில இருந்து நிறைய மாநிலத்துடைய மக்கள் இந்த திரளா வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு முறை நீங்க வாங்க. இப்ப இது அடுத்த காட்சிக்கு வந்து நிறைய மரங்கள்ல வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ எங்க இருந்து பாத்தீங்கன்னா வளையல் கட்டியிருக்காங்க. இது ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழருடைய பண்பாடும் சரி, இந்தியாவோட பண்பாடும் சரி, அதாவது மரங்கள் வந்து திருமணம் ஆகவில்லை என்றால் இந்த வளைகாப்பு, குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த வளையல் கட்டுவது, பிறகு தொட்டில், குழந்தை பிறக்கல தொட்டில் கட்டுறது, திருமணம் ஆகவில்லை என்றால் மஞ்சள் கயிறை வந்து மரங்களில் கட்டுவது, இந்த மாதிரி பழக்கம். இந்த இடுக்கு பிள்ளையார் கோயில்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வீட்டுல அந்த பில்லி சூனியம் அப்படிங்கிறத சிலர் வந்து இன்னைக்கு அறிவியல் யுகத்துல நம்புறது கடினமா இருந்தால் கூட சிலருடைய நம்பிக்கை, ஏன்னா நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை. பாருங்க, நேயர்கள் வந்து நம்ம பேசுறது கூட அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கை. அதாவது கெட்ட சக்தி அப்படின்னு ஒன்று இருக்கும்போது நல்ல சக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கை என்பது வாழ்க்கை. அதன் அடிப்படையில பில்லி சூனியம் ஒரு வேளை இருந்தாலும், அது இருக்கிறதோ இல்லையோ இருந்தாலும் கூட இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் ஒரு வைத்தியை போல, ஒரு மருத்துவரை போல அண்ணாமலையாரை இடுக்கு பிள்ளையாரை நம்பி வந்தால் சுழி போட்டு செயல் அதுவும் தொடங்கு என்று சொல்வார்கள். எந்த ஒரு செயலை தொடங்கும் போது சுழியை போட்டு, பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கினா அந்த செயல் வெற்றி பெறும். அப்படி இருக்கும்போது நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம வரும்போது
அனைத்து வினையும் தீர்கிறது என்று சொல்கிறார்கள். வாங்க நம்ம தமிழ் மக்களிடம் சில கேள்விகளை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே எடுத்துக்கலாமா? அப்படியே பாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பக்தியா வந்திருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ரேணுகா. சாமி வந்த மாதிரி பேசுறீங்க. வேண்டும். எத்தனை வருஷமா நீங்க அண்ணாமலையார் கோயில் தரிசித்து வரீங்க? ஒரு வருஷமா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருச்சியில இருந்து வரீங்க. இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இப்பதான் வரீங்க? இருவல வந்தாலும் அப்படிங்களா? இப்பதான் முதல் முறை வரீங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உள்ள போயிட்டு வெளியே சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப போயிட்டு உள்ளவே முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா நாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, ஒரு கண்டிப்பா எவ்வளவு பெரிய இப்ப நீங்க உள்ள போயிட்டு வெளியே வர போறீங்க, அதை நம்ம வீடியோ பதிவு பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, ஐயா இருக்காரு. அவர் ஐயா வணக்கம் ஐயா. பாப்போம். ஓகே, நீங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துடலாம். கண்டிப்பா வாழ்த்துக்கள். ஏன் அந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் எவ்வளவு குண்டா இருந்தாலும் நிச்சயமாக இந்த கோயிலுக்குள்ள அதாவது இடுக்கு பிள்ளையாருடைய வந்து கடந்து வர முடியும். ஸோ அதுதான் அக்கா வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஒரு பயம், ஐயோ போயிட்டா உள்ள இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு அச்சம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை மீறி நம்ம போயிட்டு வந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது மருத்துவர்கிட்ட வந்து எப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம், கியூல நிற்கும் போது ஐயோ இன்னொரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் இன்ஜெக்ஷன் போட்டு அவ்வளவுதானே, வலி இருக்கதான் செய்யும். ஆனா அதுல நமக்கு வேதனை கடந்து நமக்கு நல்லது கிடைக்கும். அந்த மாதிரி இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ள போகும்போது சில பேருக்கு அது ரேர் தான், எதுவும் ஆகாது, சின்ன லைட்டா கொஞ்சம் அந்த வலிகள் வந்து இருக்கு. அந்த வலி எல்லாமே வெளியே வரும்போது நீங்கிடுங்க. இது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்களும் நம்ம திருவண்ணாமலையில நம்ம கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி கண்டிப்பா பயப்படாம உள்ள அந்த நுழைவு கடந்து வெளியே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு ஆன்மீக ஸ்தலத்தை பத்தி நிறைய மிகப்பெரிய விஷயம் நம்ம அண்ணாமலையார் கோயில் பத்தி பல விஷயங்கள் பேசலாம். இதோட உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய விஜய் கார்த்திகேயன்.